ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. எபிரேயர் 12:14. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அனுதினமும் கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் உங்களை மூடிக்கொள்ளட்டும். அவருடைய கரங்கள் உங்களை அரவணைக்கட்டும். அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்கள் மேல் ஊற்றி உங்களை இன்னும் இன்னும் பரிசுத்தப்படுத்தட்டும். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கரைதிரை ஒன்றுமில்லாதபடிக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தும் நாளாக இந்த நாள் இருக்கட்டும். கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்தம் மிகவும் அவசியம். பரிசுத்தமுள்ள தேவன் சொப்பனங்கள் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்தி உங்களோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் நீங்கள் தேவனை பார்க்க கூடாதபடி அது ஒரு தடுப்புச்சுவர் ஆகிவிடும். துன்மார்க்கத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பவர்களால் ஒருபோதும் தேவனை தரிசிக்கவே இயலாது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. பணம் இல்லாவிட்டாலும் படிப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பரிசுத்தம் உங்களில் காணப்படுமானால் நிச்சயம் தேவனை தரிசிப்பீர்கள். ஆதாம் ஏவாளை பரிசுத்தமான மகிமை மூடியிருந்தது. பாவம் அவர்கள் வாழ்க்கையில் பிரவேசித்த போது தேவனை தரிசிக்க முடியாமல் நாணமிட்டு விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் வெறுக்கிற பாவம், அக்கிரமம் போன்ற எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுங்கள். அதிகாலையில் தேவனை தரிசிப்பதும் அவருடைய பாதத்தில் தரித்திருப்பதும் உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்குள் வழி நடத்தி செல்லும். ஜெபம் செய்வோம். கண்மணி போல எங்களை காக்கும் கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க, உமது வல்லமையையும் உமது மகிமையையும் காண்பதற்கு, எங்கள் வாழ்க்கையில் அனுதினம் பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ எங்களுக்கு உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவரீதி இரக்கம் செய்து இரவில் நன்கு உறங்கவும் ஆரோக்கிய சுகத்துடன் வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று வாக்களிய தேவரீர் பற்பல கொடிய வியாதிகளினால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்கு கர்த்தர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தள்ளவும், கோர விபத்துக்களில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் விரைவாக சுகம் பெறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், ரட்சிப்பில் கழிகூறவும், கையின் பிரயாசங்கள் அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை மேற்கொண்டு தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் தேவ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி சிறந்த இல்லற வாழ்வு அமைய செய்யுங்க. ஆண்டவரே, பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து அவர்கள் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சஞ்சலத்தோடும் ஆத்ம வியாகுலத்தோடும் பற்பல தேவைகளுக்காக ஜெபிக்கும் உங்க அன்பு பிள்ளைகளின் விருப்பம் வேண்டுதலை நிறைவேற்றி ஆத்மா விசுவாசத்தில் பலப்படவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் உங்க அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்திட வேண்டுமாய் அவர்கள் நிந்தைகளை மாற்றி அற்புதம் செய்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல வருடங்களாக வேலைக்காக முயற்சிக்கிற மக்கள், வேலை நிரந்தரத்திற்காக காத்திருப்பவர்கள், பதவி உயர்வு தடைபட்டவர்கள், வேலையை இழந்தவர்கள், இதுபோன்ற கஷ்டத்தில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டவும், வேலை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கும் நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியாய் சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதுமான வருமானமின்றியும் வீண் ஆடம்பர செலவினங்களினாலும் மது போதை அடிமைத்தனத்தினாலும் கடன் சுமையினால் வருந்தும் மக்கள் விடுதலை பெறவும், மனம் திரும்பவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் மலிந்து கிடக்கும் பாவமாகிய பொய், ஏமாற்றுத்தனம், மதுபானம், போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் மனம் திரும்பவும், பாவ கண்ணிகளிலிருந்து விடுதலை பெறவும், பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் விற்பனை தடுக்கப்படவும், போதைப் பொருட்களை கடத்துகிறவர்கள் மனம் திரும்பவும், ரசிக்கப்படவும், தண்டிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் தேவரீர் உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் செயல்படவும், வளமான தேசத்தை உருவாக்கிடவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் உழைக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணியில் கர்த்தரை சார்ந்து ஊழியம் செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம்.
துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.